இருந்தே ஆச்சாள் அனுகிரகம் பண்ணுவார். ஒரு ஒரு பக்தர் வந்தார். தீராத வயித்து வலி அவ ஆத்துல. வயித்து வலியோட வர வர சிங்கேரிலேயே இருக்கார். எங்க போறதே தெரியல. யார்ட்டயும் எங்க போனாலும் சரியாகல. சிங்கேரிட்ட வந்து நிக்கிறார். ஆச்சாரியாள் எப்பயாவது அந்த ஜன்னல் தொறக்கும். ஜன்னல் வழியா வந்து தரிசனம் குடுப்பார். இவர் இங்கேயே நின்னுட்டு இருக்கார். ஒரு நாள் இவருடைய பாக்கியத்துக்கு ஜன்னல் தொறந்தது. ஒண்ணும் பேச்சே இல்ல. ஒரே வார்த்தை சொன்னார் ஆச்சாரியாள். "நீங்க நெறைய சிவத்வேஷம் பண்றேள். அதனால வந்த வென இது." கதவ அடைச்சுட்டு போயிட்டாரு உள்ள. அவ்வளவுதான். என்ன ஏது கூட கிடையாது. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல அவ்வளவுதான். சிவன துவேஷம் பண்றேள். அதனால வந்த விளைவு. அவ நம்ம சம்பிரதாயத்துக்காரா இல்ல. வேற சம்பிரதாயத்திலேருந்து வந்தவா. வாஸ்தவத்துல. அவளுக்கு அப்படி ஒரு உபதேசம் பண்ணார். அவரு போனார். அப்புறம் அவர் ஆனார். இத மாதிரி அந்தர்முக அவஸ்தையில, பாஹ்ய அவஸ்தையில ஒரு லீல மாத்திரம் சொல்லிட்டு பூர்த்தி பண்றேன். ஒரு தடவ ஆச்சாரியால் எந்த ரூம்ல இருந்தாரோ, அந்த ரூம்ல வாசல்ல காவலுக்கெல்லாம் ஆள் இருப்பா. சுசுரூஷைக்கு வேண்டி. அப்படி இருந்தபோது அவன் கவனிச்சானோ, கவனிக்கலையோ தெரியல. ஆச்சாரியால் அந்த ரூம விட்டு புறப்பட்டுட்டார். சொச்சந்தமா வெளியில போயிட்டார். அவர் அந்தர்முகமா இருக்கிறதுனால கண்ட்ரோல் இருக்காது உடம்பு மேல. ஆச்சாரியால் வேணுமே. அதனால கூட இருந்தவாள்லாம் போய் ஜெகத்குரு அபினவ தீர்த்தர்ட்ட சொல்லி எல்லாருமா தேடுறா. அப்படி ஓடி போனா அக்கறையில நரசிம்மவனத்துக்குள்ள எங்க இருக்காரோ தெரியலையே. காட்டுக்குள்ள ஓடி தேடுறா. அபினவ தீர்த்தர் என்ன பண்ணார்? ஒண்ணு புரிஞ்சுண்டார். ஆச்சாரியால் ரூமுக்குள்ள ஆச்சாரியால் வஸ்திரம் அவுந்து கிடந்தது. இப்ப வஸ்திரம் இல்லாம போயிருக்காருன்னு புரிஞ்சுண்டாவா? ஆச்சாரியால் அந்த வஸ்திரத்த கையில எடுத்துண்டு அபினவ தீர்த்தர் காட்டுல ஓடும்பொழுது எங்கேருந்தோ காட்டுக்குள்ள இருந்து ஆத்ம வித்யா விலாசம் கேட்கறது. எங்கேயோ ஆத்ம வித்யா விலாச ஸ்லோகங்கள் கேட்கறது. ஆச்சாரியால் அங்கதான் இருக்காருன்னு தெரிஞ்சுண்டு வந்து பார்த்தா, ஆச்சாரியால்ட்ட பேசிண்டே அபினவ தீர்த்தர் ஆச்சாரியால சுத்தி வஸ்திரத்த கட்டி விடுறார். தான் வஸ்திரம் அவுந்தது தெரியல. அப்படி ஒரு நிலை. எப்படி சதாசிவ பிரம்மேந்திராள் போனாரோ, அதுக்கு துல்லியமான நிலை. அப்படி இருக்கும்பொழுது பாருங்கோ, அந்தர்முகம் கலையல. பகிர்முகமாலாம் ஆல. அதே அந்தர்முக அவஸ்தையில காட்டுல தன் சிஷ்ய சுவாமிகள் தனக்கு வஸ்திரம் கட்டி விடுறார். அந்த சிஷ்யனை பார்த்து கேட்கிறார், "சுவாமிகளே, இது என்ன கால்ல பாதுகை இல்லாம ஓடி வந்திருக்கேள் காட்டுக்குள்ள. இப்படி வரலாமா நீங்க? கால்ல முள்ளு குத்தாதா? இது என்ன பாதுகை இல்லையே." இது யாருக்கு மனசு உருக்காது இது? அந்த அந்தர்முகத்துல சிஷ்யன் விஷயத்துல அப்படி ஒரு சௌலபியமானா அப்படி ஒரு சௌலபியமானா பகிர்முகத்துல எவ்வளவு சௌலபியத்தோட இருந்திருப்பாரோ அந்த ஆச்சாரியாள். 1954வது வருஷம் வரைக்கும் நமக்கு கிடைச்சார். பகிர்முகமா சரீரத்துல கிடைச்சார். 1954வது வருஷம் மகாலய அமாவாசை. வெடிக்காத்தால 5 மணிக்கெல்லாம் எழுந்துண்டு, கூட இருந்த சிஷ்யாள்ட்ட கூட பிரஸ்தாபிச்சுக்கல. அவள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமேன்னு சுதந்திரமா போயி, தன்னுடைய குருநாதருடைய அதிஷ்டானத்த பிரதட்சணம் பண்ணி, மழை நல்ல கூட பெய்ய ஆரம்பிச்சுருச்சு அன்னைக்கு. தூறல் போடுறது, மழை வலுக்கிறது. சிஷ்யாள் கூட கைங்கரியம் பண்றவா சொன்னா, "இன்னைக்கு கூட துங்கைக்கு போ வேண்டாம். இங்கேயே ஸ்நானம் பண்ணா போரும்." "இல்ல, இல்ல ஸ்நானம் பண்ணிவிடுறேன்." அது ஒரு ஆச்சரியம் இல்ல. அதுக்கு முந்தின நாள் தனக்கு கைங்கரியம் பண்ணினவா எல்லாரையும் கூப்ட்டு, அத்தன பேருக்கும் தன் கையினாலேயே பல மந்திராட்சதைகள்லாம் குடுத்து, சில பேர்ட்ட சொல்றார், "ஏம்பா, நான் இங்க உட்கார்ந்தே உன்ன லைப்ரரியிலேருந்து இந்த புக் எடுத்துன்னு வா, அந்த புக் எடுத்துன்னு வான்னு எவ்வளவு சிரமப்படுத்தியிருப்பேன். எதையும் மனசுல வச்சுக்காம நீ எல்லாம் குடுத்தியே இருக்கும். அதானே எங்க நியமம்." அப்படின்னு சொல்றார். "இல்ல, இல்ல எதுக்கு இருக்கட்டும். உனக்கும் ஆசீர்வாதம். உன் குடும்பத்துல இருக்கிறவா எல்லாரும் க்ஷேமமா இருப்பா." அப்படின்னு எல்லாருக்கும் கூப்ட்டு இந்த மட தொறந்துட்ட மாரி. டேம் தொறந்து விட்டானா இப்படி சொச்சந்தமா கருணை வருமோ வெளியில, அப்படி கொட்டுறது வெளியில கருணை. எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார். பழம் குடுக்கிறார். எல்லாரையும் பார்த்து சிரிக்கிறார். இப்படியெல்லாம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுத்து வாழ்க்கை. இப்படி ஆச்சாரியால் இப்படி ஸ்வச்சந்தமா இருக்காரே இன்னைக்குன்னு எல்லாருக்கும் ஒரே குஷி.
எப்படி மதங்கர் புறப்பட்டு போனாரோ அப்படி போயிருக்கார். சிஷ்யாளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி, மறுநாள் காத்தால மகாலய அமாவாசை. எழுந்துண்டு ஸ்நானத்துக்கு போறார். தூறல் போடுறது. வேண்டாங்கிறா. பரவாயில்லன்னு விட்டார். நேரா போய் குருநாதர பிரதட்சணம் பண்ணி, நமஸ்காரம் பண்ணி, சிஷ்யாள் மடிவஸ்திரம் எடுத்துண்டு பின்னாடி போறதுக்குள்ள ஆச்சாள் துங்க போயாச்சு. நேரா துங்கைக்கு போயி, பழைய வஸ்திரத்த எடுத்து சிஷ்யன்ட்ட குடுக்க, சிஷ்யாள் அத உடனே கசக்கி துவச்சுடுறா. உடனே துங்கையில அவர் 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 பழகின அவரோட துங்க அது. குழந்தையிலிருந்து எத்தன வருஷமா அவர் ஸ்நானம் பண்ணின கட்டம் அது. அதுல அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. துங்கையில மேல ஓடத்துல போகும்பொழுது, போட்டுல போகும்போது, சிஷ்யாள பார்த்து சொல்லுவாராம். "நான் போயிட்டேனானா, என்ன கூட துங்கையில போட்டுருங்கோ. இந்த சரீரத்த மீன்லாம் சாப்பிட்டுட்டு போட்டும். இல்லைன்னா இந்த சரீரத்தால ஒண்ணும் பிரயோஜனம் இல்லையேம்பறான்." இப்ப எதுக்கு அத பத்தி பேசுறேன்பா சிஷ்யாள் விட்டுடுவார். இப்ப என்னன்னா, அவர் ஆசைப்பட்ட அதே துங்கையில வந்து ஸ்நானம் பண்ணி, உள்ள போய் ஸ்நானம் பண்ணிட்டு, துங்கா கரையில இதெல்லாம் நான் இப்ப சொல்றதுக்கு பிரமாணம். நாராயண சுவாமி மாமான்னு மெட்ராஸ்ல ஒரு பெரிய வித்வான் இருந்தார். சிங்கேரியில் சங்கரர்ன்னு விஸ்தாரமா எழுதியிருக்கார். அதுல அவருடைய அனுபவம் இது. இது வந்து ஜகத்குரு சரிதாமிர்தத்துல இப்படி இல்ல. வேற யாரும் இப்படி சொல்லல. மாமாட்ட நான் பேசும்போது மாமா சொன்னா, "அத சொல்லும்பொழுது எனக்கு கிடைச்ச ஆக்ஞை, அதுபடி நான் எழுதினேன்னு" சொன்னான். அப்படிதான் எனக்கு உத்தரவாச்சுன்னு சொன்னான். அனுக்கிரகத்தினால எழுதின மகான். ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானத்துக்கு முன்னாடி ஸ்நானம் பண்ணிட்டு, அப்படியே கரையில ஏறி படிக்கட்டுல உட்கார்ந்து பத்மாசனம் போட்டுண்டு தியானத்துல உட்கார்ந்துனுட்டார். நல்ல இருட்டு காத்தால 5, 5:30 நல்ல இருட்டு. இங்க தான தியானத்துல உட்கார்ந்திருக்கார்ன்னு சிஷ்யனா இருக்கிறவன் துணி துவைச்சுண்டு சல் 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 சல்ன்னு துணி துவைச்சுண்டு இருக்கும் பொழுதே தொப்புன்னு சத்தம் கேட்டுது. என்னடான்னு திரும்பி பார்த்தா படிக்கட்டுல ஆச்சாரியால காணோம். துங்கையில போறார். உடனே நீச்சல் அடிச்சுண்டு புரியோ முறியோன்னு கத்திண்டு இவன் கூட போய் அப்படியே எந்த தியான நிலையில பத்மாசனத்தோட இருந்தாரோ அப்படியே போறது சரீரம். அதே யோக நிலை. முகத்துல மந்தகாசம் குறையல. அப்படியே பிரசன்னமா இருக்கார். எப்படி ஒரு ஜீவன் அவஸ்தைப்பட்டுண்டு போகுமோ, அந்த அவஸ்தையில ஒரு சில மாத்திரம் கூட அதுல இல்ல. அப்படியே பிரகாசமான முகத்தோடு கூட, வாடாத மந்தகாசத்தோடு கூட, அனுக்கிரகமே பண்ணி, பண்ணி, பண்ணி பழகின கண்களோடு கூட அந்த முகத்த பார்த்ததும், உடனே அக்கரையிலேருந்து ஆச்சாரியாள் வந்தார். வினோத்யா தீர்த்தர். அவரும் துங்கையில இறங்கி ஆச்சாரியாள மீட்டுண்டு, உடனே கரையில ஏத்தி, அதுக்கப்புறம் கை கால்கள பிரிச்சாங்கிறா. இப்படித்தான் போனார்ன்னு ஒரு பட்சம். அப்படி அதுக்கப்புறம் கை கால்கள பிரிச்சு எப்படி அவர் எந்த துங்கையில இந்த சரீரத்த குடுத்துருங்கோன்னாரே, அந்த துங்கையில அந்த சங்கல்பம் கூட வீணா போல பாருங்க. அப்படி ஆச்சாரியாள் அன்றைய தினம் விதேக கைவல்யத்த அடைஞ்சார். உடனே அவருக்கு பண்ண வேண்டிய எல்லா காரிய கர்மங்களையும் ஜெகத்குரு அபினவத்யா தீர்த்தர் முன்ன இருந்து பண்ணினார். அதுக்கப்புறம் ஆச்சாரியாள் ஜெகத்குரு அபினவத்யா தீர்த்தருக்கு பட்டாபிஷேகம். எப்படி என்ன 35வது ஜகத்குரு அப்படின்னு ஆச்சாரியாள் பட்டாபிஷிக்தராக இருந்து